தேவாரம் என்று பெயர். ஆனால் அவை முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. ராஜராஜ சோழன் ஆண்டு வந்த காலம் இந்த பாடல்கள் எங்கிருந்தன என்று கேட்டால், தில்லையில் என்று சொல்லப்படுகின்ற சிதம்பரத்தினுடைய நடராஜ பெருமானுடைய அறையிலே அடியிலே இருந்தது. அதை எடுப்பதற்கு ராஜராஜ சோழன் மன்னராக இருந்தாலும் சோழ மன்னராக இருந்தாலும் அவர் முறைப்படி கேட்கிற பொழுது அந்த மூவரும் கேட்டால்தான் தருவோம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர். சிலைகளை வைத்துக் கொண்டு எப்படி நம்ம தருவது என்று கேட்டார். சிலையிலே இருக்கின்ற இறைவன் என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது இந்த சிலையில் இருக்கின்ற பெருமார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கதவை திறந்து விட்டவுடனே உள்ளே சென்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். உள்ளே சென்றால் ஏடுகளில் கிட்டத்தட்ட ஒரு கால் பகுதி கூட கிடைக்கவில்லை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். OH பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உரித்தாகுக. தற்பொழுது திருஞான சம்பந்த பெருமானை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச விழுகிறேன். சைவ நெறி தழைத்து ஓங்குவதற்கு பாடுபட்ட பெரியோர்கள் மிகவும் அதிகம். 6ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்து 10ஆம் நூற்றாண்டு வரை சோழர்களுடைய ஆட்சி காலத்திலையும் சரி, பல்லவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, இந்த பக்தி நெறி பரப்புகின்ற ஒரு பணியை மிகவும் அற்புதமாக செய்த அடியார்கள் பல பேர். அதிலே 4 பெருமக்களுடைய பங்கு மகத்தானது. அதிலே நாம் தற்சமயம் காரைக்காலம்பையார் பற்றியும் அப்பர் பெருமான் என்று சொல்லப்படுகின்ற திருநாகர் சுவாமிகளை பற்றியும் பார்த்தோம். அடுத்து நாம் திருஞான சம்பந்த பெருமானுடைய பெருமைகளை நான் பேச விழுகின்றேன். இருப்பதிலே அந்த 4 பெருமக்களிலே அப்பர் பெருமான், சுந்தர பெருமான், மாணிக்கவாசக பெருமான், சம்பந்த பெருமான் என்ற 4 பெருமக்களிலே மிகவும் வயது சிறிய வயதிலேயே தன்னுடைய ஞானத்திலே மூழ்கி இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறியவர். அதற்கு ஏற்ப இறைவன் அவருக்கு ஞானப்பால் ஊட்டுவதற்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தினான். அப்படி அவர் சிறு வயதிலேயே ஞானப்பால் உண்டு அம்பிகையினுடைய கரத்தாலே அந்த ஞானப்பாலை பெற்று அதை சாப்பிட்டு தன்னுடைய பசியை போக்கி ஞானத்தை பெற்றவர். திருகாழி என்ற ஊரிலே அவதரித்தவர். அவருடைய தந்தையார் இறைவனை வணங்குவதற்கு முன் அந்த ஒரு குளியல் போடுவார்கள். அதை அவர் அந்த குளக்கரையிலே அவரை உட்கார வைத்து விட்டு மூழ்கி எழும்போது அந்த தகப்பனாரை பார்க்க முடியவில்லை என்று அந்த குழந்தையானது சிறிது அழுதது. உடனே காலை வாகனத்திலே இறைவனும் இறைவியும் வந்தார்கள். வந்து அந்த குழந்தையை தூக்கி அம்பாள் ஆனவர்கள் தன்னுடைய கரத்திலே வைத்துக்கொண்டு அந்த ஞானப்பாலை அவள் கையிலே எடுத்து அவருக்கு புகட்டினார்கள். அந்த தன்மையிலே அவருக்கு இணையில்லா ஞானம் பிறந்தது. அந்த தன்மையிலே முதல் பாட்டாக தேவாரத்திலே தோடுடைய செவியன் என்ற ஒரு சொல்லை சொல்லி ஆரம்பித்தார்கள். அது மிகவும் அற்புதமான ஒரு பாட்டு. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இந்த சைவ சமயத்தில் இருக்கின்ற அனைவரும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் அந்த பாட்டை, அவருடைய பாட்டுகளையும் கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு தன்னை தூய்மைப்படுத்தி உண்மையான ஒரு பக்தியை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவன் இறைவன் இறைவியும். ஆகவே அது அந்த பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர். தேவாரம் என்பது தேவனை பற்றிய தேவன் அணிந்த மாலை. அப்படி தமிழ் வேதங்களை பரப்பியவர். தமிழ் வேதம் என்று சொல்வார்கள் அதை. அப்படி அங்கு உள்ள மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி பண்படுத்தி அது சைவ நெறியை தழைத்துவங்க செய்த பெருமான் திருஞான சம்பந்த பெருமான். ஆனால் அவை முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. இந்த பாடல்கள் எங்கிருந்தன என்று கேட்டால், தில்லையில் என்று சொல்லப்படுகின்ற சிதம்பரத்தினுடைய நடராஜ பெருமானுடைய அறையிலே அடியிலே இருந்தது.
அதை எடுப்பதற்கு அப்பொழுது ராஜராஜ சோழன் ஆண்டு வந்த காலம். அவன் கோவிலுக்கு இந்த தேவாரங்கள்லாம் என்ற தேவார பாடலெல்லாம் நான் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவை உள்ளத்தை உருக்குகின்றன. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வைகம் என்று சொல்வார்கள். இந்த தேவாரம் உலகமெல்லாம் நாம் பரவச் செய்ய வேண்டும் என்றால் அந்த தேவாரத்தினுடைய ஏடுகள் இங்கு இருப்பதாக கேள்விப்பட்டு எனக்கு அந்த ஏடுகளெல்லாம் கொடுத்தரல வேண்டும் என்று சிதம்பரம் தீட்சிதர்களை அவர் கேட்டார். மன்னராக இருந்தாலும் சோழ மன்னராக இருந்தாலும் அவர் முறைப்படி கேட்கிற பொழுது அது நாங்கள் அதனை கையில் வைத்துக்கொள்ளவில்லை. இந்த இறைவனுடைய திருவடிக்கு கீழே உள்ள அறையிலே அவையெல்லாம் இருக்கின்றன. இருந்தாலும் அவற்றை நாங்கள் கொடுக்க முடியாது. தேவாரத்தை பாடிய அந்த மூவரும் கேட்டால்தான் தருவோம் என்று சொல்லிவிட்டார்கள். மனசை அவர் தளராமல் பாடல்களை பெற வேண்டும் என்பதற்காக 3 அடியார்களுடைய செப்பு சிலைகளை எல்லாம் தயார் செய்து ஒரு பெரிய தேரிலே வைத்து சிறிய தேரிலே வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக 3 அடியார்கள் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் முதலில் சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இந்த மூவருடைய சிலையை வைத்துக்கொண்டு சிதம்பர வீதியிலே சுற்றுலா உள்ளே அந்த கோயிலில் அந்த விக்கிரகங்களை எல்லாம் 3 விக்கிரகங்களையும் இறைவனுடைய சன்னதியிலே இறக்கி வைத்துக்கொண்டு நின்று நான் தற்போது இந்த தேவாரம் பாடிய மூவர் வந்திருக்கிறார்கள், நீங்கள் தேவாரத்தை கொடுத்து வேண்டும் என்று ராஜராஜ சோழன் அவற்றை கேட்டும் பொழுது, இது என்ன நீங்கள் அவர் மூவர்கள் சிலைகளை வைத்துக்கொண்டு எப்படி நாங்கள் தருவது என்று கேட்டார்கள். சிலையிலே இருக்கின்ற இறைவன் என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது இந்த சிலையில் இருக்கின்ற பெருமார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். செப்பு சிலை என்று அவர்களை கருதக்கூடாது. இறைவனை எப்படி நீங்கள் செப்பு சிலை என்று கருதாமல் வணங்குகின்றீர்களோ அதே போல் இவர்களும் அத்தகைய தன்மை படைத்தவர்கள் சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் கதவை திறந்து விட்ட உடனே உள்ளே சென்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். உள்ளே சென்றால் ஏடுகளில் கிட்டத்தட்ட ஒரு கால் பகுதி கூட கிடைக்கவில்லை. எல்லாமே செல்லரித்து போய்விட்டது. கிடைத்த வரைக்கும் லாபம் என்று சொல்லி அப்போ அந்த ராஜராஜ சோழன் அவர்கள் அந்த ஏடுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு மேலே தூய்மைப்படுத்தி அதெல்லாம் வகைப்படுத்தி தேவாரத்தை எல்லாம் தனித்தனியாக சலவாரியாக பிரித்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பாடல்களை எல்லாம் வரிசைப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று பாடினார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.